அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நேற்று நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க, ஆனால் இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை சரி பண்ணணும் என்பதை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவது வேதம்தான். அதனால் நீங்கள் வேதத்துக்கு முன்னால் நிற்கிறத மறக்கவே கூடாது. தினம் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக இன்றியமையாதது. அதை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அம்சமாக, அங்கமாக, வழக்கமாக வச்சுக்கிறணும். வேதம் இல்லாமல் வளர்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல கனிகளை கொடுக்கவே கொடுக்காது. அதனால தான் வேதத்தை பற்றி நம்ம இவ்வளோ விஷயங்களை நம்ம பார்த்தோம். வேத புஸ்தகத்தை படிக்கும்போது ஒரு கதை புஸ்தகம் படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. வேத புஸ்தகத்தில் தேடி நாடி வாசித்து அவைகளை நம்ம அறிந்து கொள்ளணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதத்தை ரெகுலராக வாசிக்கணும். அப்படி வாசிக்கும்போது உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை குறித்து வைத்துக்கொண்டு அதை ஆழமாக தியானம் செய்யணும்.